நிறைய பேர் காவேரிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்க மேல வழக்கு வந்து அதிமுகவும் தாவேக்காவும் நடக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற இது விஷயம். நாங்கள் காங்கிரஸ் அது வந்து அவங்களுடைய உள்கட்சி சரியா. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அப்போ நாங்கள் பேசுவோம். இப்போ வெறும் அவங்க போய் சேரறாங்க, அவங்க ரெண்டு பேர் கட்சி, அந்த ரெண்டு கட்சிக்குள்ளே இருக்கிற இது விஷயம். நாங்கள் பேசுறது அதை பற்றி சரியா ராஜினாமா செஞ்ச எம்எல்ஏக்கள்ல ராஜினாமா செஞ்ச தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்பதுரை வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து மனு கொடுத்துருக்காரு. எந்த அடிப்படையில் இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது? சுயமாக முடிவெடுத்து வேற கட்சிக்கு போகிறாங்க இல்லையா? குதிரை பேரம் நடந்திருக்கு. எது குதிரை பேரம்? எது குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கு. அதனால இடைத்தேர்தல் இல்லை. நீங்கள் சரியான கேள்வி கேட்கல. சரியான கேள்வி என்ன? நேற்று என்ன நடந்துச்சு? யார் அரெஸ்ட் பண்ணி, யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவர் பணம் கொடுத்து ஒரு தாவேகா எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதில் ஒரு கேஸ் போதா இல்லையா? அது வந்து காசு கொடுத்து வாங்கிறது. அதுதான் குதிரை பேரம். அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். பணம் கைப்பற்றப்பட்டதா? ஹார்ஸ் ட்ரேடிங். அவர் தாவே அதாவது ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அதை கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், தவறு. அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்கே வந்து எம்எல்ஏக்கள் சுயமாக ராஜினாமா செஞ்சு வேறு கட்சிக்கு போகிறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? தாவேகா அரசுடைய செயல்பாடு இப்போது நீங்கள் ஒன்று வந்து, அதாவது இந்த 50 நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, நீ யாரை வேணால் கேளுங்க. இப்போ வெளியில் போய் இங்கே யாரை சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? ஊழல் என்ற இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சன்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி நம்ம தமிழ்நாட்டில், எவ்வளவு பெரிய புரட்சி, அதுவும் 50 நாளில். இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி 50 நாள். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. இல்லை, தவறு. அதிகரிச்சிருக்கிறதுன்றது தவறு. என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அது நடந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேசஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். அதிகமாக ஆகலை. டேட்டா நான் பார்த்துருக்கேன். அதாவது 50 நாள் தானே. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. 50 நாளில் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, முதல்ல ஒரு பெரிய இது என்ன எடுத்திருக்காங்க? சிங்கப்பெண் என்ற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா? அது வந்து எவ்வளோ பெரிய மாநிலம். நம்ம அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த ஸ்கீமை இது பண்ணுறதுக்கு டைம் ஆகுமா இல்லையா? எங்கே 5 வருஷம் எவ்வளோ நடந்துச்சோ அதை நீங்கள் வந்து 50 நாளில் ஒப்பிட்டு பார்க்குறீங்களே, அது நியாயமா? அது சாத்தியமா? ஆனால் இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு கவனம் செலுத்தி இதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து சிங்கப்பெண் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. இதுல நிச்சயமா ஆட்சி கவனம் செலுத்துது. 5 ஆண்டுகள் நடந்ததா 50 நாட்கள் ஒப்பிட முடியாதுங்கிறீங்க. ஆனா நீங்களே ஒப்பிட்டுன்னு சொல்றீங்க. என்ன லஞ்சம் இல்ல ஒப்பிட்டு? அதுதான் அவ்வளோ பெரிய விஷயம்ன்றேன் நான். அதுதான் அவ்வளோ பெரிய விஷயம்ன்ற. ரெண்டு விஷயம் மேத்தமேட்டிக் கான்ட்ராக்ஷனா இருக்கு. அது 50 நாளிலேயே செஞ்சுட்டாங்க. அதாவது ஒப்பிட்ட முடியாது, ஆனா 50 நாள்லயே செஞ்சுட்டாங்களே, அது ஒரு பெரிய மிரக்கல் அப்படின்றதான். நார்த்ல வந்து பிஜேபி பயன்படுத்துவது அதே வாஷிங் மிஷின் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அது வந்து புது தமிழ்நாடு வாஷிங் மிஷின் வந்து குட்டா கரைகளையும் நீக்குன்னு சொல்றாங்க. உண்மையான்னு சொல்லி பாருங்க. நீங்க யார் என்ன சொல்றாங்க அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. ஓகே, 2026 மாநில தேர்தலின் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருந்தது. மாற்றம் வேண்டும், திமுக எதிர்கட்சியில் உட்கார வேண்டும் இல்லையா?
ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? எதிர்கட்சியை செயல்பட்டால் என்ன பிரச்சனை? ஏன் அப்படியா பதறாங்க? என்ன மறைக்கிறாங்க? என்ன பயம்? என்ன இருக்குது உள்ள? என்ன கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு என்ன பயம்? ஏன் திமுக அதிமுக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி நான் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை கவுக்கணும், ஏன் இந்த பதட்டம்? அதுதான் கேள்வி. அதுதான் மக்களோட தீர்ப்போட துரோகம். அதுதான் நீங்க நம்ம எல்லாம் கேட்கணும். சரி, தூய சக்தி நாங்க, தீய சக்தி திமுக, அதே மாதிரி நீர்த்து போன சக்தி வந்து அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்கா, இன்னைக்கு அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியில இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தனக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்காவை ஒரு கலப்பட சக்தி எடுத்துக்கலாம் பாருங்க. சுயமா ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு போய் போறான், சுயமா செய்யறது. அவங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்கு, குற்றச்சாட்டு இல்லை, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம். காங்கிரஸ் கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லி விஜய் சொன்னாரு. இப்போ ஒட்டுமொத்த கல்லாப்பட்டி கூட்டணி விஜய்கிட்ட போயிருக்கு. எப்படி பொறுத்தது? விஜய் சொன்னதான் கல்லாப்பட்டி கூட்டணி உங்களை சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்கு. காங்கிரஸ் ஆதரவு இந்த ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு இருக்கு. சரிங்களா? நேற்று ஒரு தேநீர் பார்ட்டி நடந்துச்சு கோவலம்ல, நான் கலந்து கொண்டேன். அதில் வந்து ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் அப்படின்வாங்களே, அது வந்து ரொம்ப ஒரு மரியாதையும் மதிப்பும் ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் 60 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது. ஒரு கூட்டணி மரியாதை, கூட்டணி மதிப்பு, ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி நடத்தணும். ஆகையால் இந்த 50 நாளில் ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வைபவ் சூரியவன்ஷி அடித்த ஸ்டார்ட், ஓப்பனிங் ஸ்டார்ட் மாதிரி. சரிங்களா? ஊழல் சக்திகள் தூய சக்திகிட்ட போறது இல்லை, தூய்மை ஆயிட்டாங்கன்னு கேட்கிறோம்.